ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த 6வது மாதத்தை நம்ம என்ன செய்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதமும் உங்களை என்னையும் அவர் கிருபையால் பாதுகாத்தா, கண்ணின் மணி போல பாதுகாத்தா, பாதம் கல்லில் இடராதபடி காத்து வந்தா. எத்தனையோ தீங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்களை என்னையும் தீங்கு அணுகாதபடி காத்து வந்தா. எத்தனையோ ஆபத்துகள் வராதபடி காத்து வந்தா. இந்த புதிய மாதத்திலையும் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். வாசிப்போமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நான் எளியவனாக இருக்கிறேனே, யார் என்ன விசாரிப்பா, யார் என்னை உயர்த்துவா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? நம்ம அப்பா இயேசு கிறிஸ்துவும் ஒரு தச்சனுடைய குமாரன் தான். ஒருவேளை அவருடைய ஒரு எளியவர் தான். ஆனால் அப்படிப்பட்ட அவரை பிதா என்ன செய்தார்? உயர்த்தினார். அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தார். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார், வானம் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது. மனுஷகுமாரனை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட அன்பு ரட்சகர் மரித்து போனவரை எழுப்பினார். ஒருவேளை குஷ்டரோகிய சுகமாக்கினார். பிறவி சப்பானியை நடக்க செய்தார். பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். ஊனமுற்றவர்களை நடக்க செய்தார். என் அன்பு பிள்ளைகளே, மாதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரும்போது பார்க்கும்போது எத்தனையோ அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். காரணம், அவர் ஒரு தாழ்மையாக இருந்தார். ஒருவேளை எல்லாராலையும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அவரை பிதா என்ன செய்தார்? உயர்த்தினார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது நிச்சயமாக உங்களையும் உயர்த்துவா. இந்த 6வது மாதத்தில் உங்களையும் உயர்த்துவா, உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவா, உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவா. ஆனால் ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழாதீங்க, பொய் சொல்லாதங்க, களவு செய்யாதங்க, மதுபானத்துக்கு அடிமையாராதங்க, போதைக்கு அடிமையாயிராதங்க. ஆண்டவருக்கு பயந்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவா. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவ. இந்த நாளில் என் பிள்ளை எளியவனாக இருக்கான யார் விசாரிப்பா என்று சொல்லி கலங்காதீர்கள். நிச்சயமாக கர்த்தர் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறா. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை உயர்த்துவா. ஜெபிப்போமா? காயப்பட்ட நெஞ்சை கண்ணீரில் சென்றேன், கலங்கினை எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. ஏலல்லோகே ஏலல்லோகே ஏலல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான என் குடும்பத்தினருக்காக உடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஐயா, யாரெல்லாம் வியாதியோடு இருக்காங்களோ, கடன் பிரச்சனையோடு இருக்காங்களோ, ஒருவேளை திருமணம் ஆகலையேன்னு கலங்கி கொண்டு இருக்காங்களோ, ஒருவேளை கற்பம் இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்காங்களோ, எனக்கு வீடு கட்ட முடியலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, தொழிலில் நஷ்டமாயிட்டேனே, பல லட்சத்துக்கு நான் கடனில் இருக்கனே, என்ன செய்வேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறா. சத்துருக்கள் மத்தியில் உங்களை உயர்த்துவா. யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ, ஏறினம் பண்ணினார்களோ, அவர்கள் மத்தியில் உங்களை உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும். வீழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, மகனே, கற்பையில்லேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்க, திருமணமாகவில்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க மகளே. ஐயா, எனக்கு ஒரு சுகப்பிரசவம் வேணும்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க மகளே. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறான். ஐயா, என் கணவர் என்னை புரியலையே, என் பிள்ளைங்க என்னை புரியலையே, இந்த வியாதி என்னை விட்டு மறையாதா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த பாவ சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, கலங்கி கொண்டு இருக்கிறேன் மகளே. நீங்கள் யாராக இருந்தால் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சத்துருக்கள் மத்தியில் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.